Yeah. You know where the trending pages, you have Yeah, entertainment, you I have know. I'm comedy. looking at it right now. Huh. So right now your trending page is according to your country, which you don't want. You have to change that to Chennai, India. So you can see what's actually trending in India. That's what you need. Sorry, can you tell me where is the trending page actually? ஒண்ணுமே இல்ல Yeah, in the search button. சர்ச் பார் இருக்குல்ல கீழே ஹோம்க்கு பக்கத்துல கிளிக் த சர்ச் Huh? பட்டன். சர்ச் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு மேல ஃபார் யூன்னு காட்டும், அடுத்து ட்ரெண்டிங் இருக்கா? Oh, yeah, I அந்த see ட்ரெண்டிங் it. கிளிக் பண்ணிட்டு ரைட் டாப்ல வந்து செட்டிங்க்கு போங்க. செட்டிங் போனீங்கன்னா க்ராக் ஸ்டோரிஸ் கீழே லொகேஷன் இருக்கும். அந்த லொகேஷன்ல ஆல்ரெடி ஆன் இருந்துச்சுன்னா அந்த லொகேஷன் ஆஃப் பண்ணிட்டு அதுக்கு கீழே யூ கேன் கோ கிளிக் சர்ச் தமிழ்நாடு இந்தியா அண்ட் கிவ் டன். Okay. Will it just show me Tamil Nadu, India, how does it help me? Okay, பண்ணியாச்சு மாட்டியாச்சு. பட் அந்த செட்டிங் இஸ் இப்ப எனக்கு காட்டும்ல எது ட்ரெண்டிங்கா இருக்கு எந்த ரீஜன்ல, அது மட்டும் மாத்தி இருக்கேனா? Have I just changed the... வெயிட் இப்ப மாத்திட்டீங்க அப்படின்னா இப்ப நீங்க ட்ரெண்டிங் போங்க. ட்ரெண்டிங் போயிட்டு கீழே ஃபுல்லா ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா 26th பொசிஷன்ல பாருங்க ரிவோக் ரெட் கார்டு இருக்கா, 14.1K போஸ்ட் இருக்கா, 26th பொசிஷன். அண்ட் தென் அது நீங்க பாத்துக்கலாம். ஆன் த அதர் ஹேண்ட் கோ டு த என்டர்டைன்மெண்ட், நியூஸ் ஸ்போர்ட்ஸ் இருக்கும், அதுக்கு அடுத்து என்டர்டைன்மெண்ட் ஆப்ஷன் இருக்கும். அங்க போனீங்கன்னா உங்களுக்கு கீழே இருக்கும் பாருங்க 4.3K போஸ்ட், பிக் பாஸ் தமிழ் ஃபேன்ஸ் டிமாண்ட் பாரிஸ் ரெட் கார்டு ரிவர்சல் அப்படின்னு இருக்கும் பாருங்க. அதுல அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா எவிக்ட் விஜேஎஸ்க்கும் ட்ரெண்டிங்ல இருக்கு. எனக்கு என்ன கொஸ்டின், இப்ப நான் மாத்தி இருக்கிறது, இப்ப நான் என்ன போட்டாலும் will it apply to Chennaiயா or it just shows me தமிழ்நாடு that இந்தியா இதுதான் trending in the region? அந்த ரீஜன்ல என்ன ட்ரெண்டிங்கோ அது உங்களுக்கு காட்டும். Okay, but me changing that doesn't change anything, right? No, nothing will get changed. No, just use it for the next 2 days sprinkling. Adukapram we can go trend it to our region. Yeah, then you will see. Okay, but is it just a view, Anjali? Is it just a view? Like, am I just seeing what is trending or Yes, na edha post panna will it get applied to Chennai? Yeah. If you post that will get applied to this in the river credit card இருக்குல்ல, அதுல உங்களோட போஸ்ட் ஆட் ஆயி அதுவுமே காட்டும் உங்களுக்குன்னு சொல்றேன். Yeah, it populates in the region of Tamil Nadu. Okay. I changed it. Guys, okay, we'll do that. I also changed. Yeah, Thank you, guys. Do it more. Tommy, my middle finger is paining, Tommy, because நான் அந்த finger தான் யூஸ் பண்ணுவேன் to type on all devices. அச்சிட்டே இருக்கேன். My middle finger is paining. I'll use thumb finger for typing. No, I use only one finger and that's my middle finger that I use all the time. And அது நிஜமாவே வலிக்குது, but I'll continue to do, okay? Yeah. அனு சொல்லுங்க அனு. ஹாய் டாம், எப்படி இருக்கீங்க? குட் அனு, நீங்க எப்படி இருக்கீங்க? ஆக்சுவலா ஒருத்தவங்க பேசியிருந்தாங்க, ரம்யான்றவங்க பேசியிருந்தாங்க இந்த திரௌபதி பத்தி. எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஃபுல்லா அதை பார்த்துட்டே இருந்தேன். அதுக்காக அது சொல்லணும்னு நினைச்சேன். இன்னொருத்தவங்க சொல்லியிருந்தாங்க ஹிந்தியில வந்துட்டு எல்லாரும் வந்து திரும்ப ரிவோக் ரெட் கார்டுன்னு போட்டாங்கன்னு. ஆக்சுவலா அங்க வந்து பிஆர் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டேட்டுக்குன்னு கிடையாது. நார்த் இந்தியால பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா தனியா இருக்கு, குஜராத் தனியா இருக்கு. ஸோ அவங்களால பிஆர் வந்து செட்டே பண்ண முடியாது. ஸோ வந்து அது பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹானஸ்டா போகும் ஓட்டிங்ஸ் எல்லாமே. எல்லா சைட்ல இருந்து ஓட்ஸ் வரும். ஸோ ஒரு ஸ்டேட் மட்டும் கவர் பண்ணி ஒரு ரிவ்யூவர் வந்து இது பண்ணவே முடியாது. ஸோ எல்லாரோட இண்டிவிஜுவல் ஓட்ஸும் ஹானஸ்டான ஒரு ஓட்ஸா வரும். ஸோ இதுலயுமே ஃபினாலேயுமே பாத்தீங்கன்னா லாஸ்ட் 10 மினிட்ஸ்ல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் வின்னரு. ஸோ எவ்வளவு ஓட்ஸ் வருதோ அவங்க தான் வின்னர். ஸோ லைவா நடக்கும் ஃபினாலேல. ஸோ ஆர்கானிக்கா ஓட்ஸ் வரும். பிஆர் யாரையுமே இன்ஃப்ளூயன்ஸே பண்ண முடியாது. ஏன்னா அவ்வளோ ஸ்டேஜ் இருக்கு ஹிந்தி பிக் பாஸ் பாக்குறதுக்கு. ஈவன் நம்ம தமிழ்நாடுல இருந்தே பார்ப்பாங்க. ஆனா ஹிந்தி பிக் பாஸ்க்கு பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டேட்ஸ் இருக்கு. இப்ப நம்ம தமிழுக்குன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு தான் மேக்ஸிமம் பீப்புள் பார்ப்பாங்க. ஆனா அங்க நிறைய ஸ்டேட்ஸ் கவர் பண்ணி ஹிந்தி பிக் பாஸ் பார்ப்பாங்க.
அது ஒண்ணு. இங்க வந்து நிஜமாவே அந்த யூடியூபர்ஸ் வந்து அவங்களோட சேனல் வியூஸ்க்காக ஒரு கண்டஸ்டன்ட்ட வந்து இப்படி கீழ போட்டு மிதிச்சு தான் அவன் அத சம்பாரிச்சு அவன் சாப்பிடணுமா? நேர்மையா சம்பாரிச்சு சாப்பிடுறதே உடம்புல இப்பல்லாம் ஒட்ட மாட்டேங்குது. ஆனா இப்படி சம்பாரிச்சு சாப்பிட்டு அவன் எப்படி அது உடம்புல ஒட்டும் ஆக்சுவலா? இது இருக்கறதுலே ரொம்ப மோசமான இது வந்து நம்ம தமிழ்ல தான் ஆக்சுவலா சொல்லணும் அப்டின்னா. YouTubeல இவ்வளவு ஒரு வியூஸ்க்காக இப்படிலாம் கூட ஒரு பொண்ணு நம்ம தமிழ்நாட்டுல தான் அ பெண்கள வந்து அப்படி தெய்வமா இது பண்றோம். அப்படி இப்படின்னு சொல்லி இது பண்றோம். ஆனா கீழ போட்டு மிதிக்கிறதே பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டுல அப்படின்ற மாரி தான் இத நான் பார்க்குறேனே. ஒரு சொசைட்டி எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி எனக்கு தெரியுது ஆக்சுவலா. ஸோ அததான் சொல்லணும்னு வந்தேன் டாம். Tom, also adding to that, சௌஜன்யா சொன்னாங்கல்ல ஹிந்தி பிக் பாஸ்ல அந்த கோஹர் கான் அவ தான் வந்து லைக் தே சிமிலர் டு வாட் கமருதீன் அண்ட் பார்வதி அவங்களும் பிக் பாஸ் ஷோல போய் தே லைக் ஈச் அதர் திஸ் குஷால் அண்ட் கோஹர் அண்ட் தென் ஹி வாஸ் கிவன் ரெட் கார்டு அவளும் போயிட்டா தென் அவளை ட்ரெண்ட் பண்ணி இன்ஃபேக்ட் அவ வந்து சல்மான் கானை எதிர்த்தே பேசுவா வீக்கெண்ட் ஷோல அந்த அளவுக்கு இன்னட்டுமே ஷீ பிகேம் த வின்னர் ஆஃப் தட் சீசன் அப்படியெல்லாம் தமிழ்ல நடக்க வாய்ப்பே இல்லை போல இருக்கு. கானா வினோத்லாம் வந்து எனக்கு சொன்னாங்க இந்த மாதிரி நீங்க கூட ஃபீல் பண்ணீங்க எல்லாரும் ஃபீல் பண்ணாங்க. ஆனா நான் பார்க்கவே இல்ல. ஏன் அப்டின்னா எனக்கு அவர் வந்து ஒரு பொண்ணுன்னு கூட பார்க்காம துப்புனதெல்லாம் வந்து என்னால மன்னிக்கவே முடியல அவர. அதனால நான் பார்க்கவே இல்ல. இது வந்து நான் ஒரு கர்மாவா தான் பார்க்குறேன். ஆ இப்ப அவர் மட்டும் இருந்திருந்தாருன்னா, கானா வினோத் ஃபேண்டம்ஸ் வந்து அந்த டிஆர்பி இது பண்றதுக்காக, ஓட்ஸ் போடுறதுக்காகவாது அங்க இருந்திருப்பாங்க. இது வந்து எனக்கு பியூரா தெரியுது. பயங்கரமான கர்மா அவர பயங்கரமா ஹிட் பண்ணியிருக்கு. அந்த கில்ட் வேற அவருக்கு இருந்திருக்கும். ஏன் அப்டின்னா, வரவங்க எல்லாரும் சாண்ட்ராவ இது பண்றாங்க. நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோன்ற அந்த கில்ட் இருந்திருக்கும். அது போக இவரோட மேனிபுலேஷனு எல்லாத்தையும் சேர்ந்து விட்டு, எனக்கு தெரிஞ்சு கர்மா தான் வந்து அவர ஹிட் பண்ணி வெளியிலே நீ வந்து லாயக்கு இல்ல. இந்த இதுக்கு நீ லாயக்கு கிடையாதுன்னு சொல்லி எடுத்து வெளியில போட்டு இந்த சீசன டம்மி பண்ணது, என்ன பொறுத்தவரைக்கும் கர்மா தான். அதனால நான்லாம் ரொம்ப ஹாப்பி. அவர் வெளியில வந்தோனே என்னால ஹாப்பினஸ என்னால எனக்கு எனக்கு என்னமோ பார்வதிக்கே கிடைச்ச நியாயம் இது மாதிரி எனக்கு தெரிஞ்சு வச்சு வச்சு ஃபினாலே வச்சு கொண்டாடுங்கடா. டம்மி பாவாஸ வச்சு கொண்டாடுங்கடான்ற மாதிரிக்கு அவ்வளவு சேம் எனக்கு தான். 3 நாள் அனு ம். எனக்கு உங்கள விட 500 மடங்கு அதிக சந்தோஷத்திலிருந்து நேத்து ஸ்பேஸ் போட்டு கிளின்னு கிழிச்ச ஆள் நான் தான். நான் இல்லன்னு சொல்லல. எனக்கு even though we hate someone to the core, when they are breaking down, we have that courtesy to show the kindness. ஆமா, பாவமா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கான ஒரு எண்ணத்துல இருக்கோம். பட் அந்த அப்போசிஷன் சைடு when it comes to பார்வதி, எவ்வளவு கேவலப்பட்டாலும், எவ்வளவு அசிங்கப்பட்டாலும், அதை சந்தோஷமா மட்டுமே பார்க்கக்கூடிய எண்ணங்கள் வச்சிருக்காங்கல்ல, அந்த கேடுகெட்ட நாய்ங்களுக்கு நான் சொன்னேன். ம். அத அதான் தாண்டி இருந்தாலும் நான் அத வந்து பார்க்கல. ஏன் அப்டின்னா, இப்போ நம்ம அத பார்த்தா தான் எனக்கு வந்து அவர் மேல இந்த கைண்ட்னஸ் இதெல்லாம் வரும்ல. நான் வந்து அதெல்லாம் பார்க்கவே இல்ல. நான் வந்து அந்த சைடே போல. இது வந்து எனக்கு பார்வதிக்கு நடந்த இன்ஜஸ்டிஸ் வந்து இது மூலியமா கர்மா யார் என்ன பிளான் பண்ணாலும் ஜஸ்டிஸ் வந்து கண்டிப்பா கர்மா வந்து பூம்ராங் சொல்லுவாங்கல்ல. இது மூலியமா நான் பார்க்குறேன். நீ வந்து இந்த 4 டம்மி பாபாவ வச்சுட்டு முன்னாடி போயிட்டு நிப்பாட்டி வைடா. உனக்கு எல்லா மக்களும் உன்னை காரி துப்புவாங்க அப்படின்னு விஜய் டிவிய பார்க்குறேன். விஜேஎஸ பார்க்குறேன். இந்த ஷோ நடத்துற அந்த டைரக்டர பார்க்குறேன். எல்லாரையும் பார்க்குறேன். எனக்கு இத வச்சு எல்லாரும் அவங்கள அ இப்படி ஒரு ஷோ இப்படி கொண்டு வந்து இவங்க ஒரு 4 டம்மி பாபாஸ கொண்டு வந்து நிப்பாட்டி வச்சிருக்காங்க. டாப் 4லன்னு ஏற்கனவே துப்ப ஆரம்பிச்சுட்டாங்க. சோ எனக்கு இது வந்து பார்வதிக்கு கிடைச்ச ஜஸ்டிஸ் மாரி தான் நான் பார்க்குறேன். சேம் அக்ரீட். அதனால நான் வந்து அந்த 3 டேஸ் நான் எவ்ளோ கஷ்டப்பட்டனோ, இப்ப ஐ அம் ஹாப்பி. நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். நான்லாம் நேத்தே அந்த சந்தோஷத்த கொண்டாடிட்டேங்க. பயங்கரமா கொண்டாடிட்டேன். இன்னும் என்ஜாய் எஸ். பண்றேன். இன்னும் நெறைய நடக்கணும் இது மாரி. அதே மாதிரி அடுத்தடுத்த அதே நாட்கள்ல இன்னமும் ஆனா வந்து பயங்கரமா ஆனா நடக்கும். ஆனா திவ்யா அமித் இல்லாம அமித் இருக்காருல்லங்க. அரோராக்கு வந்து
சொல்லுங்க. எனக்கு அமித்த திவ்யா மட்டும் இல்லாம எரிச்சலோடைய ப்ரோ மேக்ஸா இருக்குங்க. அமித்த பார்க்கும் பொழுதே எனக்கு அப்படியே எரியுதிரி மாலாவா இருக்கு. ஆமா. How நான் fast someone can change this much? ஆமா. அவரு வந்து வினோத்த பேசாத பேச்சே இல்ல. ஆனா அவரெல்லாம் வந்து அதான் தெரியல அவரோட வைஃப் வந்து அந்த மாதிரி மேனிபுலேட்டிவா? இல்லன்னா அவரே இப்படிதானான்றது தெரியல. அவர் அந்த சைடுல வச்சுட்டு கூட, எனக்கு வந்து என்னன்னா, இத திவ்யா இல்லாம இன்னும் அரோரா கையில போய் சேர்ந்துச்சுன்னு வைங்களேன், இருக்கிற போறவன் வரவன்லாம் இன்னும் காரி துப்பிருவான் விஜேஸையும், விஜய் டிவியையும். எனக்கு அது நடக்கணும். இல்ல அப்படின்னா ரன்னர்லயாவது அரோரா இருக்கணும். அப்பதான் எனக்கு இன்னும் ஹேப்பியா இருக்கும். Agreed. அப்பதான் போறவன் வரவன்லாம் காரி துப்புவான். கரெக்ட். இதுக்கு தான்டா நீ விஜய் ஏங்க பார்வதிக்கும், ஏங்க நான் ஏங்க கமருதீனுக்கும் ரெட் கார்டு குடுத்து அனுப்புனீங்களாடா? அப்படின்னு சொல்லி காரி எ எ எ எந்த இன்டர்வியூனாலயும் கேட்பாய்ங்க இவங்கள. அது மாதிரி நான் எதிர்பார்க்கிறேன். அதுக்குள்ள நாளைக்கு ஒரு ஸ்டோரிய குக் பண்ணி காட்டுவானுங்க பாருங்க நம்ம கண்ணுல. ஐயோ அப்படின்ற மாதிரி நம்மளே தலையா அடிச்சிட்டு டிவி எடுத்து உடைக்கிற அளவுக்கு ஒண்ணு பண்ணுவானுங்க நாளைக்கு எபிசோட்ல. I'm just waiting for that. See. Yes, Shruti. அவன் என்ன ஒயிட் வாஷ் பண்ணாலும் டாம், யாராலயும் அரோராவ கொண்டு வந்து ஸ்டேஜ்ல நிப்பாட்டி வச்சா ஏத்துக்க முடியாது டாம். அது வந்து எல்லாருக்குமே தெரியும். அதனால நான் அதுக்காக அவளுக்கு வின்னர் கிடைக்கக்கூடாது. ஆனா ரன்னராவது அவ வந்து ஸ்டேஜ்ல நிக்கணும். அதுக்காக நான் வெயிட்டிங். நான் வந்து பார்க்கணும். அப்படிங்கிறீங்களா? We'll see. ஏங்க நீங்க கூச்சப்படுவான்னு நினைக்கிறீங்களா? அசிங்கப்படுவான்னு நினைக்கிறீங்களா? அதுதான் நீங்க நினைக்கிறது ஒரு பெரிய தப்புன்னு நான் அரோரா நினைக்கிறேன். அசிங்கப்படுறதுக்குலாம் இல்ல நானு. அரோரா அவ எங்க அசிங்கப்பட போறா? அவளுக்காகலாம் நினைக்கல. வரவ இப்ப வந்து கொஞ்சமாவது இதா இருக்குல்ல. இன்னும் வரவன்லாம் துப்பிட்டு போகணுன்றதுக்காக நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி நினைக்கிறேன். ஓகே. குட். எஸ் ஸ்ருதி. நான் பேசிட்டேன். நான் வந்து அந்த ஹிந்தி பிக் பாஸ் பத்தி தான் சொல்ல வந்தேன் டாம் நடுவுல. அப்படியா? ஓகே பூமதி ஓகே நம்ம ஓகே. ஸ்டார் இப்ப ஸ்பீக்கர் சொல்லுங்க. யாரு வந்திருக்காங்க. அவங்கள பேச சொல்லுங்க. பூமதிக்கு வந்து நான் வந்து 4 மினிட்ஸ் டைம் தருவேன். இல்ல டாம். நான் நெறைய பேசல. நேத்தே வரல நான். எனக்கு உடம்பு சரியில்ல. ஃபீவர் ஆயிட்டேன். அச்சச்சோ! அதான் வர ஏன்? முடியல. இன்னைக்கு தான் வந்தேன். ஸோ நன்றி. உங்க எல்லாரும் நீங்கலாம் நேத்து நெறைய பேசியிருந்தீங்க. காலையில பார்த்தேன். இதுல போயிட்டுருந்தது. ஸோ அப்படியே தொடர்ந்து இப்ப ரிவோக்கு ஒரு ரெட் கார்டுன்னு போட்டிருக்கீங்க. அது கூட அப்படியே பண்ணிட்டே இருக்கணும். பாருக்கு வந்து எப்படியாவது நியாயம் கிடைக்கணும் என்ன சொல்லுங்க? ரொம்ப நல்ல பொண்ணு. அவ உழைத்த உழைப்பு 90 நாளையும் பிடுங்கிட்டு இந்த மாரி அனுப்பிட்டானுங்க. இப்ப பாருங்க அந்த அரூரா இன்னைக்கு கூப்பிட்டானுங்க பாருங்க. ஒரு டாஸ்க் புலம்பல்ன்னு சொல்லிட்டு அவ சொல்றா, "எனக்கு ஹேப்பியா இங்க புலம்புறதுக்கு ஒண்ணுமே இல்ல" அப்படின்னு மூஞ்சில அடிச்ச மாரி காரி துப்பிட்டா பிக் பாஸ்க்கே. அவனுக்கே வெட்கமா போச்சு. என்னன்னு கேட்டீங்கன்னா, அவ சொல்றா, "இங்க நான் சந்தோஷமா தானே நான் இருந்திருக்கேன். எல்லாரும் அவளுக்கு ஏதாவது புலம்புறதுக்கு யாரோடையாவது சண்டை, ஏதாவது கம்ப்ளைண்ட் இருந்தா தானே அவ சொல்லுவா. சும்மாவே அந்த ட்ரையாங்கிள் இல்ல ஏதோ ஒண்ணு அத வச்சு எப்படி சொல்றேன்னா அவளுக்கே வெட்கமாயிடுச்சு போல. அப்ப வந்து கேளுங்க வெறும் பாகாசூஸ் அந்த 6 கிளாஸ் குடுத்தானுங்க. குடிச்சா நல்லா. "உனக்கு அது தாண்டி தேவைன்னா நீ செஞ்ச கருமத்துக்கு அதே தான் குடிக்கணும்" அப்படின்னு பணம் வரவே 20,000 என்னமோ தான் வந்தது. இப்ப டப்புன்னு சொல்லிட்டா, "எனக்கு ஒண்ணுமே இல்லையே பிக் பாஸ். நான் எப்படி சொல்லுவேன்?" அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் என்ன சொன்னான்னா, ஃபர்ஸ்ட் இங்க வந்தவங்க எல்லாரும் வேற வேற பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்தாங்க. அப்ப நான் எப்படி என்ன பண்றேன்னு தெரியாம இருக்கும்போது, துஷார் கிட்ட போனேன் ஃப்ரெண்டு. அவர்கிட்ட நல்லா எனக்கு ஃப்ரெண்டு 4 வாரம் 4 வீக்ஸ் அவரோட போயிட்டுருந்தது. அதுக்கப்புறம் இதத்தான் ஸ்டார்ட் பண்ணா. அப்போலாம் அந்த பாகா ஜூஸ் தான் வச்சானுங்க. துஷார்ன்னு பேர் எடுத்த உடனே அந்த ஜூஸ் தான் அங்க வந்து மனமே வரல. அம்மோ! எப்படி கேவலமான ஒரு கேர்ள்ஸு. அவ வந்து என்னன்னு சொல்லுங்க, எப்படி பார்வ வந்து வக்ரம் சொல்றான், "அவ அம்மா வந்திருக்கும்போதே போயிருந்தா, அவ நல்ல பேர்லயாவது போயிருப்பா அரூரான்றா." இவ என்ன சொல்றா, "பாருக்கா? இவ எப்படிப்பட்ட பொண்ணாட்டம் அவ என்ன தப்பு பண்ணா இவளுக்கு? ஒவ்வொரு நாளும் அவ நாமினேஷன் பண்ணும்போது, என்னைய வேலை பார்க்கலன்னு சொல்லி அவ என்னைய வெளிய போகணும்னு சொல்றா. அப்படின்னு இவ நாமினேஷன் பண்ணி இவ ஒரு பாயிண்ட் சொல்றா. அதே இந்த கேடுகெட்ட விஜய் சேதுபதி வந்து இதுல கேட்கும்போது என்ன சொல்றா, "நீங்க எப்படி நாமினேஷன் அரூரா இப்படி பண்ணுவீங்க?" அப்படின்னு நேரா இங்க எடுத்து சொல்லி காட்டுறான். நாமினேஷன்ல இந்த பாயிண்ட் சொன்னீங்களே அரூராக்குன்னு சொல்லிட்டு. எப்படி பாருங்க அந்த
பாயிண்ட கூட வந்து ஒரு வீக்கெண்ட்ல சொல்லி அருராவுக்கு சொன்ன பாயிண்ட கூட சொன்னான் அந்த விஜய் சேதுபதி. பார்க்கும்போது இப்போ அன்னைக்கு வந்து அந்த அவ ஃபிக்ஸ் இழுத்த மாதிரி ஸ்கேண்ட்ரா விழுந்தாளே, அப்போ வந்து கம்ருதீன் உள்ள போகும்போது அவ ஒரு நாடகம் ஆடினாளே, ஊ ஊ வந்துட்டா வந்துட்டான்னு சொல்லிட்டு, அப்ப அந்தக்கு வந்து இங்க சிரிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து உள்ள வந்தவன் அதை வந்து பார்த்துட்டு இவ வந்து இங்க பேசி காருக்குள்ள இருக்கும்போது பாருக்கிட்ட சொல்லி என்னை பார்த்த உடனே இப்படி பண்றா இங்க அவ சொல்றா ஸ்கேண்ட்ரா பண்றா அப்படின்னு சொன்னதுக்கு சிரிச்சிட்டான். அப்ப கொஞ்சம் ஒரு சிரிச்சிட்டு சொல்லிட்டு இருந்தான். அதுக்கு இவ என்ன சொன்னா தெரியுமா அரூரா, நீ எப்படி அவ ஒருத்தி உடம்பு சரியில்லாம ஃபிக்ஸ் வந்து கீழே விழுந்து அப்படிலாம் டாக்டர்கிட்ட போயிட்டு வந்திருக்கா, அவ்வளோ அது சொன்னதை எப்படி சிரிப்ப, உனக்கு எப்படி சிரிப்பு வரும் சிரிப்பு வரும்னு கார்ல உட்காந்துட்டு எவ்வளவு கேள்வி கேட்டா. அதே நாய் இப்ப பாருங்க அந்த வினோத் காசு எடுத்துட்டு போகும்போது அவ்வளவு சிரிச்சுட்டு நிக்கிறா. அடுத்தவங்க கஷ்டம்னா அவளுக்கு அவ்வளவு ஈஸியா இது பண்றா பாருங்களேன். எனக்கு ரொம்ப கேவலமான கேவலத்திலையும் இந்த அரூரா வந்து இவ்வளவு அவளே சொல்றா நான் 5 வாரத்திலே போயிருக்கணும்ன்ற. அப்போ யாருக்கு அங்க அதிகமான சலுகை குடுத்து கூட்டிட்டு வந்திருக்காங்க பார்த்தீங்களா? உழைக்கிறவனுக்கு அங்க ஒண்ணுமே அது ஒரு நல்ல பேரோட கூட அனுப்புறதுக்கு இங்க கிடையாது. எவனுக்குமே அந்த டிவி இல்ல அந்த சொன்ன மாரி இங்க எல்லாரும் சொன்னாங்க. அந்த ஹோஸ்ட் இல்ல யாருக்குமே. ஒண்ணுமே இல்லாம சாப்பிட்டுக்கிட்டு எனக்கு பிரியாணி குடுங்க, அது குடுங்க, இது குடுங்கன்னு என்னமோ செல்லப்பிள்ளை இல்ல ஒரு தனி ஒரு சலுகை மாரி அவளுக்கு பிக் பாஸ் வந்து அதான் சொல்றேனே கொஞ்சம் அந்த இத சொல்றது அத சொல்லவே வெட்கமா இருக்கு. அந்த மாரி 2 பேரும் ஹோஸ்டும் 2 பேரும் சேர்ந்து அவள கூட்டிக்கிட்டே போறானுங்க. இதுவரைக்கும் கூட்டிட்டு வந்துட்டானுங்க. டாப் 4 டாப் 5 வரைக்கும் வந்தது. அவங்களுக்கு பெருமையா இருக்குதாம். பாரு இல்லாதது எவா அவ போனதும் எனக்கு நல்ல ஹாப்பியா இருக்குன்ற மாரி அவ அந்த மாதிரி ரொம்ப ஹாப்பியா இருக்கா. அவளுக்கு எப்படி இந்த மாதிரி இது பண்றாங்கன்னு சுத்தமா தெரியவே இல்ல. சேனல் எப்படி அவங்களுக்கெல்லாம் மாமா வேலை பார்க்குறாங்கன்னு தெரியல. பாருக்கு வந்து சுத்தமா இந்த ஷோ ஃபிட் இல்லைன்னு தான் சொல்லுவேன். அவங்களுடைய டேலண்ட், அவங்களுடைய போல்ட்னஸ் கண்டிப்பா இந்த ஷோவுக்கு வந்திருக்கவே கூடாது. இங்க இது வந்து மாமா டிவி. இது உங்களுக்கு இருக்கிற ப்ராடக்ட் அவங்களுக்கு மட்டும் குடுத்துருக்கலாம். இல்ல அவங்களுக்கு தலையில இந்த மாரி அடுத்தவங்கள கூப்பிட்டு வச்சு இப்படி அவங்க உழைப்ப பிடுங்கி திண்ணி டிஆர்பிக்காக இப்படி ஏத்தி இவங்க என்ன இந்த சொன்னவங்க இப்போ அணுவெல்லாம் வந்து சொன்னாங்க இல்லையா? காசு சம்பாரிக்கிறதுக்கோ, வேற வேற இது இருக்கு. நெறைய கஷ்டப்பட்டு சம்பாரிக்கலாம். இந்த மாரி ஒரு கேர்ள்ஸ ஒரு ஒரு சேனல்னு கூட்டிக்கின்னு வந்து இவ்வளவு மோசமான அளவுக்கு அனுப்புற அளவுக்கு அவங்க என்ன தப்பு பண்ணாங்க? உண்மையிலே புரியல. தமிழ்நாட்டுல அதான் சொல்றேனே, பெண்களுக்குன்னு இல்ல அவங்க இப்போலாம் நெறைய அவங்கவங்க செல்ஃப் மோட்டிவேஷன் இல்ல அவங்கவங்களுக்குன்னு தனித்தனி படிச்சிருக்காங்க. நல்ல இதா இருக்காங்க. இந்த மாரி ஒரு ஷோல வந்து இவ்வளவு கேவலப்பட்டு போற அளவுக்கு அந்த அளவுக்கு அந்த பொண்ணுக்கு ஒரு பர்சன் கூட இந்த சுத்தமா ஒர்த்தே இல்ல. இந்த ஷோவுல என்ன இவ்வளவு பண்ணிட்டு ஏன் அவங்க பேர கெடுத்துட்டு போகணும்னு எனக்கு சுத்தமா தெரியல. ஆனா கண்டிப்பா இதுக்கான பலனை எல்லாம் அனுபவிக்க தான் வேணும். இத்தன பேரும் விஜய் சேதுபதியும் நெறைய அவங்க மூவி பண்ணாலும், என்ன பண்ணாலும் கண்டிப்பா இவங்களுக்கு இந்த இது ரிவோக் பண்ணலைன்னா, இவங்க சொல்ற மாரி அவங்க உண்மையிலேயே அவங்களுக்கு நல்லதே பண்ண முடியாது. இது ஒரு பெரிய பாவத்த பண்ணியிருக்கானுங்க. என்ன சொல்லுங்க, கம்ருதீன் வந்து 2ண்ட் வீக்ல இருந்து சண்டை போட்டுக்கிட்டே இருக்கான். எல்லார்கிட்டயும் அக்ரெசிவா கோவப்பட்டுருக்கான், அடிக்கிறான், தள்ளுறான், எல்லாம் பண்ணியிருக்கான். அவனுக்கு எப்பவே அவன கூப்பிட்டு வார்னிங் குடுத்து அவன அனுப்ப வேண்டியது டைம்லாம் விட்டுட்டு, கடைசியில அ ஒரு நின்னால தான் இவ கெட்டான்னு சொல்லி, இவனால தான் நீ கெட்டு போனேன்னு அவனுக்கு சொல்லி, அப்படி அவன அனுப்புறதுக்கு என்ன காரணம் இருந்துச்சு? இவ திருப்பியே கேட்டுருக்கலாம். இந்த பொண்ணு ரொம்ப சைலண்டா ஒவ்வொரு வாரமும் விஜய் சேதுபதி சொன்னத கேட்டுக்கிட்டே இருக்கிறது. இனிமேல் வர்ற பெண்கள் உண்மையிலேயே எந்த இடத்துல அநீதி புரப்பட்டாலும் இந்த மாரி நியாயத்துக்கு நம்ம பக்கம் நியாயம் இருக்கும்போது தட்டி கேட்கலாம். நம்மளுக்கு நாம தான். அங்க இருக்கிற கண்டஸ்டன்ட் யாருமே ஒருத்தரும் இவளுக்கு துணை இல்ல. எல்லாருமே அவ அந்த இடத்த விட்டு போவான்னு தான் இருந்தாங்க. அவ போம்போது எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. விசில் அடிக்கிறான். அவ்வளவு அக்ரெசிவா அவ கண்ண உடைச்சவன் எழுந்து விசில் அடிக்கிறான். அந்த யாரு திவ்யா கை தட்டுறா. எழுந்து நின்னு கை தட்டுறா. கிளாப்ஸ் பண்றா. இதுக்கெல்லாம் வெட்கமாவே இருக்காதா? வெளிய வந்து காரி துப்புவாங்க மக்கள். நீ ஒருத்தன் கஷ்டத்துல இருக்கும்போது இந்த மாரி பண்ணன்றது. அதே மாரி எல்லாருக்குமே ஒவ்வொருத்தருக்கும். இன்னைக்கு அவங்க சொல்றான் 2 குழந்தைங்களுக்கு அம்மா ஆனவங்க எப்படி இந்த மாரி நடிச்சிருப்பாங்கன்றான் வக்ரம். அவனுக்கு வெளிய வந்து பார்த்தா தான் தெரிய போகுது. யாரு நடிப்பு, என்னென்ன பண்ணியிருக்காங்க. உங்கள ஒரு நைட்டு உங்க 2 பேர்கிட்டயும் அவ என்னெல்லாம் பண்ணியிருக்கா அப்படின்றத வெளிய வந்து தான் பார்க்க போறான். விக்ரமா இருக்கட்டும், இல்ல அந்த சபரியா இருக்கட்டும் எல்லாருமே. எனக்கு தெரிஞ்சு இந்த ஷோவெல்லாம் இனிமேல் விஜய் டிவிக்காரன் வச்சு நடத்துறதுக்கு 1% கூட அவனுங்களுக்குலாம் இதே கிடையாது. ரெஸ்பெக்ட்டே கிடையாது. மக்களே அவங்கள இது பண்ணணும்.
இந்த ரிவோக் பண்ணலைன்னா இதுக்கப்புறம் இவங்க என்ன ஷோ பண்ணாலும் பார்க்கவே கூடாது. மொத்தத்துல பார்க்கறது ஓட்டு போடுறதுக்கு எதுக்கு கேட்குறானுங்க? மக்கள்கிட்டயே கேட்குறான். ஓட்டும்படியா அங்க வந்து எவிக்ஷன் பண்றாங்க. ஒண்ணுமே இல்ல. அதனால எனக்கு தெரிஞ்சு இந்த ஷோவெல்லாம் இனிமேல்ட்டு பார்த்து நம்ம மக்கள் தான் ரொம்ப வேதனைப்படுறாங்க. நீங்க சொல்ற மாரி இந்த யூடியூபர்ஸ்லாம் ஃபர்ஸ்ட்டு இந்த ஷோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே போய் மாமா டிவி கிட்ட எவ்வளோ காசு வாங்குவானுங்களோ தெரியல. யாரெல்லாம் எப்படி பேசணும், வர்றவங்கள எப்படி பேசுங்க, டிஆர்பிக்காக இப்படியெல்லாம் ஒருத்தரங்க கீழ போட்டு மிதிங்க. இல்ல ஒருத்தங்கள யார நீங்க மேல வச்சுக்கணுமா வச்சுக்கோங்கன்னு சொல்லி அவங்க அந்த சேனலோட ப்ராடக்ட் எல்லாம் கொஞ்சம் பார்த்து கவனமா பேசுங்க. மற்றவங்கள எல்லாம் வர்றவங்கள எது என்ன வேணாலும் போட்டு மிதிங்க. அவங்களுடைய என்ன பர்சனலா என்ன வேர்ட்ஸ் அதான் ஃபர்ஸ்ட் பாருங்களேன். பீடைன்றதெல்லாம் இந்த சீசன்ல எல்லாம் இத்தன சீசன் பெண்களுக்கெல்லாம் இவ்வளோ ஒரு ரெஸ்பெக்ட்டான வார்த்தைகள் எல்லாம் இவ்வளோ ரொம்ப ஈஸியான வார்த்தைகள் எல்லாம் டேக் பண்ணிட்டானுங்க. அது ரொம்ப மோசமா இருக்கு. அது சேனல் கூட மரியாதை இல்லையே! அவங்களுக்கும் ரெஸ்பெக்ட் இல்லையா? ஒரு பெண்கள கூட்டிட்டு வந்துட்டு இவ்வளோ மரியாதை, அவமரியாதை படுத்தி அனுப்புறது அவங்களுக்கு என்ன வருது? டிஆர்பி ஏத்தி காசு சம்பாரிக்கணும்னா, இது ஒரு எனக்கு தெரியல. இப்படியெல்லாமா சம்பாரிக்கணும்? யாரோ சொன்னாங்க. நல்ல விதமா சம்பாரிக்கிறதே நம்ம கையில நிக்க மாட்டேங்குது. இப்படியெல்லாம் சம்பாரிச்சு இந்த யூடியூப்காரங்கலாம் இப்படியெல்லாம் இல்ல. மற்ற சேனல்ஸ்லாம் ஒரு பர்சனலா போய் ஒரு கண்டஸ்டன்ட்ங்கள பேசுறதோ, இது பண்றதோ 100 நாள் அவங்களுடைய ஒரு ஒரு இதுல அக்ரீமெண்ட்ல கையெழுத்து பண்ணிட்டு வந்து, அவங்க செய்யற தவறுகள சில இதுகள பேசலாம். அவங்கள பர்சனலா போய் அட்டாக் பண்றதுலாம் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. பாருவுக்கு நடந்த அநியாயம் மாரி இந்த உலகத்துல யாருக்குமே நடக்கக்கூடாது. எனக்கு சொல்றேன், சத்தியமா சொல்றேன். அவங்கவங்க யார் யாருன்னா பலன தான் கண்டிப்பா நான் அனுபவிப்பாங்க. அந்த கடைசி டைம் அவ போனா பார்த்தீங்களா? யாருமே இல்லாம அந்த ஃபேஸ் வந்து எனக்கு மறக்கவே முடியல. எனக்கு வந்து அப்படியே மனசுக்குள்ளேயே நிக்குது. அப்படியே மாற மாட்டேங்குது. அந்த இடத்துல போய் திரும்பி பார்க்கிறதா இருக்கட்டும். அந்த பிக் பாஸ் நாய் ஒரு 2 வார்த்தை. அவனுக்குன்னு ஒரு ஏவி இல்ல, ஒண்ணு இல்ல, ஸ்டேஜ்ல கூப்பிடல. 2 வார்த்தை சொல்லி கூட அனுப்புறதுக்கு அவ்ளோ ஒரு கல் நெஞ்சம் படைச்சவனா இவன் இந்த பிக் பாஸ். எனக்கு அந்த குரல கேட்கறதுக்குலாம் புடிக்கும். இத்தன சீசன் நான் ஃபர்ஸ்ட் சீசன்லேருந்து பார்த்துட்டே இருக்கேன். ஆனா, இந்த சீசன்ல இந்த ஒரு அநியாயம் நடந்ததுக்கு அப்புறம் அவன் மூஞ்சி எப்படி அவன் குரல கேட்கறதுக்கே எனக்கு அப்படியே கேட்கவே முடியல. அதுக்கிடையில எவ்வளோ கொஞ்சறான், எவ்வளோ பண்றான். அந்த கூப்பிடுறதா இருக்கட்டும், அப்பத்தான்னு கூப்பிடுறான். என்னென்னமோ இருக்கிற பெண்களுக்கு ரெஸ்பெக்ட் குடுக்குறான். ஏன் அந்த ஒரு பெண்ண இப்படி அப்படி அனுப்பணும்? அவனுங்களுக்கு என்ன கிடைக்க போகுது இதனால அப்படின்றத என்னால மறக்கவே முடியாது டேம். ஐயோ! யப்பா! பார்க்கவே முடியாது. நன்றி உங்களுக்கு. எனக்கு நெறைய பேச முடியல. நெறைய பேசினாலும் எனக்கு ரொம்ப ஒரு மாரி மனசெல்லாம் ரொம்ப வலிக்குது. என்ன சொல்றது? நீங்க சொல்லுங்க. பாருகிட்ட பேசுனீங்கன்னா சொல்லுங்க. எல்லாரும் உண்மையிலேயே அவ நல்லா வருவா. லைஃப்ல இன்னும் பெரிய அளவுக்கு அவ உயர்ந்து வருவா. ஆனா இதுவே பெரிய இதா அவ என்ன இருந்தாலும் நம்மளுக்கே ஒரு மனசுக்கு இவ்ளோ இது இருக்கும்போது, அந்த பொண்ணு டைரக்ட்டா அந்த ஷோவுல இவ்வளோ நாளு கஷ்டப்பட்டுருக்கா. உடலாலும், மனதாலும் காயப்பட்டு எல்லாம் பண்ணிட்டு போகும்போது, அந்த ஒரு கிடைக்கலேன்னு போகும்போது, அந்த மனசு அந்த இருக்கும் தான், வலிக்கும் தான். அது கலந்து வந்துர சொல்லுங்க. அது இதுவும் கடந்து போகும். கடவுள் அவளுக்கு பின்னால தான் இருப்பா. மனுஷன் இல்லைனாலும் கூட கடவுள் எங்கிருந்தாலும் இப்ப நம்மலாம் எவ்வளோ பேர் அவ சொல்லியா நம்மலாம் அவளுக்காக பேசிக்கிட்டு இருக்கோம் சொல்லுங்க பார்ப்போம். அவ்ளோ பேரு எங்க இருந்தாலும் இருப்பாங்கன்னு சொல்லுங்க. அவங்களுக்கு சொல்லிருங்க. நன்றிம்மா. டம். ஷூர். தேங்க் யூ சோ மச் பூமதி. சாரி, நீங்க எல்லாருமே என்னோட நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பா ஆன் பண்ணி வச்சிருப்பீங்கன்னு தெரியும். உங்கள எல்லாத்தையும் நான் ஸ்பாம் பண்றேன்னு எனக்கு தெரியும். பிகாஸ் ஐ அம் இன் அ பொசிஷன் டு டு தட். வுட் ரெக்வெஸ்ட் எவ்ரிஒன் டு டு தி சேம் ப்ளீஸ். எனக்காக இந்த ஒரே ஒரு இது, பாலுக்காக இந்த ஒரே ஒரு இது மட்டும் பண்ணுங்க. கண்டிப்பா பண்றேம்மா. கண்டிப்பா நான் பண்றேம்மா. ஸோ தேங்க்ஸ் எல்லாருக்கும். அஞ்சலி எல்லாரும் பேசினவங்க அனைவருக்கும் நன்றி. அவ்வளவு கஷ்டமா இருக்கு மனசுக்கு. அந்த பெண்ணுக்கு எல்லாரும் ஒரே இதுல தான் கடவுள் என்ன சொல்லுங்க. இது ஒரு நீங்க ஹெல்த்த நல்லா பாத்துக்கோங்க. நீங்க ஹெல்த்த ஓகேம்மா. நல்லா பாத்துக்கோங்க. தேங்க்யூ. ப்ராப்பரா மெடிகேஷன் எடுங்க. தேங்க்யூம்மா. ப்ராப்பரா ரெஸ்ட் எடுங்க. யாரும் எங்கேயும் போறதில்ல. இங்க தான் இருக்க போறோம். அதனால ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. தேங்க்யூம்மா. நன்றி. லவ் யூ ஆல். தேங்க்யூமா. லவ் யூமா. எஸ், அஞ்சலி, யூ வான்ட் டு டாக்? யா டாமி, அதாவது எனக்கு வந்து bit of Anu sentiments and also sprinkling joy sentiment. இது வந்து டெஃபினெட்லி அதாவது அந்த காலத்துல சொல்லுவாங்க, கர்மா எல்லாம் நின்று கொள்ளும் அப்படியெல்லாம். நாட் anymore, because karma is nothing but our actions combined with our
யூனிவர்சல் தாட்ஸ் தான். நம்ம ஒருத்தவங்களுக்கு வந்து மனசார தீங்கு நினைஞ்சா இட் டசன்ட் ஹாவ் டு வெயிட் வெரி லாங் பிகாஸ் ஆர் ஆக்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு அது வந்து இமீடியட்டா இட் வில் ஷோ ரிசல்ட்ஸ். எஸ்பெஷலி யூனோ ஒரு நல்லவங்களுக்கு அதுவும் பண்ணிட்டோம்னா அது ரொம்ப ரொம்ப கடுமையா இருக்கும். ஸோ அதனால வாட் uh, Gana Vinod, blindly what he did to Parvati, he has no bloody freaking rights to spit on a woman. Okay? அவன் பொண்டாட்டிக்கே அது பண்ண முடியாது. ஒரு third person, a professional young woman, a co-contestant in the show, அந்த கானவினோத் என்ன வேணா பண்ணிருக்கலாம். ஆனா அந்த ஒரு ஆக்ஷன் வந்து is unpardonable, unforgivable for anything. பார்வதி வேணா மன்னிச்சிருவா. Okay, as a woman doing this to any other woman, I cannot accept it at all. Okay, அதனால அவன் வந்து பிளைண்டா he had one relationship with Kamrudin. நீ என்ன வேணா ரிலேஷன்ஷிப் வச்சுக்கோ, பட் அதை வச்சுட்டு you cannot come to false conclusions on Parvati. அதனால தான் ஆஃப்டர் ஆல் த லெஃப்ட் ஓவர்ஸ் வர் லெஃப்ட் ஓவர், இவன் மட்டும்தான் ஒரு ஓகேவா இருந்தான். இவன் மட்டும்தான் ஏதோ ஒரு ஃபைனல் க்ரௌன் வின் பண்ற மாதிரி இருந்துச்சு. அதனால தான் அவனுக்கு போச்சு, எல்லாமே போச்சு. 32 போயிருச்சுல்ல. அது எனிவே அது ஹியூஜ் ரிக்ரெட் தான். எனக்கு என்னன்னா somehow எனக்கு என்ன ஐ ஃபெல்ட் ஐ ரியலி லைக்ட் பாக்யா அந்த கியூட் லிட்டில் சில்ட்ரன் ஆஃபீஸ். அவனுக்கு வந்து கெட்ட கருமா இருந்தாலும் சம்டைம்ஸ் some good will also come and interfere for them and check. அதனால தான் பாக்யாவோட இது வந்து somehow it came and அது என்னவோ தெரியல, it somehow must have given him ஏதோ ஒரு strength or whatever. But அதே மாதிரி the reciprocal is இவன் வந்து அந்த வக்ரம் அண்ட் ஹேரோரா இருக்கால, ஹேரோரா அந்த ரெண்டுமே பண்ணதுக்கு வந்து அதுக்கு வந்து ஈக்குவலி வெரி சூன் it'll be waiting for them. அது கேட்சப் ஆகிறதுக்கு it'll be really very very soon it'll be waiting for them. So எனக்கு வந்து this Gana Vinod, he was a clueless contestant. அது யாரு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களோ இல்லையோ, he was a clueless contestant. எல்லாம் சொல்றாங்க he was raw real whatever. He just came and dumped there. அவருக்கு வந்து அந்த Ghana was the biggest talent. And அப்புறம் ஒரு background everybody were throwing around, oh he came from this neighborhood, he came from this. Every season only people come from different neighborhoods. Yeah, அவர் ஏதோ ஒரு நார்த் மெட்ராஸ் நeighborhoodல வந்தாங்க, அங்க வெரி talented people. எனக்கு எப்போ பார்த்தாலும் எரிச்சல் வரும். இன்னைக்கும் வந்து நார்த் மெட்ராஸை 30-40 இயர்ஸ்க்கு முன்னாடி கம்பேர் பண்றாங்க. நார்த் மெட்ராஸ் இஸ் now a very advanced place, lot of educated people, lot of strong people, business is trending. My own cousin brother has a huge cloud kitchen over there, so many smart people working for him, young people working for him எல்லாமே. Okay, so north madras என்னமோ ஒரு பின்தங்கிய நாடு மாதிரிலாம் கிடையாது. அதை யூஸ் பண்ணிட்டு ஒரு சில தருதலைங்க இங்க பேசிட்டு இருந்துச்சுங்க, பீட்டிங் இவர் யார் அவரு வாட்டர்மெலன். so people will be coming from that. So Gana Vinodக்கு besides his very talented singing and he was a timely comic sense அவருக்கு இருந்துச்சு, அதுதான் pushed him and he had a huge voter bank which was also paid for by certain people. So அதை வச்சுட்டு தான் அவர் இவ்வளவு தூரம் வந்தாரு. பட் he made a lot of rubbish moves he made again and again. ஓ அவர் அப்படிதான், இந்த நeighborhoodல வந்தா அவங்க அப்படிதான் இருப்பாங்க, இப்படிதான் இருப்பாங்க சொல்லி சொல்லி அது ஒரு எக்ஸ்கியூஸ் ஃபார் Gana Vinod. அவங்க ஒய்ஃபே வந்து சொல்லிட்டு போனாங்க அவங்க கிட்ட, நீ இப்படி இருக்காத, இப்படி இருந்தீன்னா 30 second videos enough to distract you அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. இந்த ஆளு கேட்டானா? கேட்கவே இல்லை. அப்புறம் வந்து அதுதான் அவனோட கர்மா வந்து இன்னைக்கு தூக்கி போட்டுச்சு. அவனுக்கு சாரியா இருந்துச்சு அவன் வளரும் போது, பட் யூ நோ வாட், he got what he deserved. Okay, he could have gotten more, but அது வந்து it was axed by his karma da. And but whatever it is, இதை எடுத்துட்டு போய் he can be successful. அவருக்கு வந்து மற்ற கானா சிங்கர்ஸ் எல்லாம் ப்ரொமோட் பண்ணும் அப்படி இப்படின்னு சொன்னாரு. பட் ஃபர்ஸ்ட் தன் ஃபேமிலிக்கு தான் நீ ஃபர்ஸ்ட் பார்க்கணும். பிகாஸ் உங்க ஃபேமிலியை காட்டும் போதெல்லாம் இட் டெஃபினெட்லி நீட்ஸ் அ லாட் ஆஃப் ஹெல்ப். அண்ட் அவர் பிள்ளைங்களெல்லாம் நல்லா படிக்க வைக்கிறதுக்கு
hopefully these 18 lakhs and our in the season earn பண்ண money எல்லாம் அவருக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். பட் அகைன் இப்பெல்லாம் வந்து கர்மா வெரி வெரி சீக்கிரம் இட் கிக்ஸ் யூ. டாமி நீங்க போடுற ஸ்பேஸ் நம்ம பாருக்காக போடுறோம். பாரு எவிக்ட் ஆகி 1 வாரம் ஆயிடுச்சு. இப்போ இருக்கிற லெஃப்ட் ஓவர்ஸ் 5 பேரு தேங்க்ஸ் டு த டேர்ம் பை மை ஃபேவரட் கேர்ள் ஸ்ப்ரிங்க்லிங். அது வந்து முக்கி 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 ஸ்பேஸ் போடுறானுங்க. ஹேர் ஓவராக்கெல்லாம் போடுறாங்க, 100க்கு மேல தாண்ட மாட்டேங்குது. ஓகே, மற்ற கும்பல்ல இருந்து எல்லாம் கொட்டி போன கும்பல்ல இருந்து குதிச்சு குதிச்சு போய் உட்காந்து அங்க பேசுறாங்க. பேச சொல்லுங்க, பேசட்டும் பேசட்டும் தென் எல்லாமே. எப்படி இவ்வளவு ட்வீட்ஸ் வருது? நான் என்ன கேக்குறேன்னா, ஆளே இல்லைன்னா எப்படிங்க சப்போர்ட் வரும்? அதானே. சோ டேம் நீங்க டேம் நான் ஒண்ணே ஒண்ணு நான் சொல்ல மறந்துட்டேன். அத மட்டும் சொல்லிடுறேன். வினோத் போனது வந்து எனக்கு பெரிய சந்தோஷம் தான். என்னன்னு கேட்டா, அவர் வந்து அரோரா கிட்ட நெறைய அவரும் எல்லைய மீறி அவரும் அவங்க ஒய்ஃப் வீட்ல இருக்கும்போது, இவள வந்து தன்னோட ஒய்ஃப் மாரி இது பண்றதும், அவள் வந்து நெறைய அவரு ஏன்னா நெறைய போயிருக்காரு. அவ கீழ படுத்திருக்கும்போது கழுத்துல ஏறி மிதிக்கிற மாதிரி அவள ஒரு ரெஸ்பெக்ட் நெறைய இது பண்ணியிருக்காங்க. அது அவ சொல்லி அவ எடுக்க வச்சாளா? இல்ல அவ இது பண்ணனாலலாம் எனக்கு பிரச்சனை. ஏன்னா பாருகிட்ட எப்படி அந்த ஒரு இதுல வந்து எச்சி துப்புனவ அந்த துப்பி விட்டது தான். அதுக்கப்புறம் அவர் மேல எனக்கு ஒரு ரெஸ்பெக்ட்டுமே கிடையாது. பாரு கடைசியில போகும்போது கூட கமருதீன் கிட்ட, "நீ அந்த பொண்ணுகிட்ட போகாத. நீ போகாட்டி உன் லைஃப்ல நல்லா இருப்ப" அப்படின்லாம் சொல்லி அனுப்புனதெல்லாம் பார்க்கும்போது, அஞ்சலி சொல்ற மாரி அந்த கர்மா தான். ஏன் அப்புறம் பொண்ணுன்னா ஒரு அவ்ளோ இலக்கமா என்ன சொல்லுங்க அப்ப யாரு கடைசியில பேசக்கூடாதுன்னு கடைசியா அனுப்புன போது, பேசாம இருந்திருந்தா அவன் இப்ப பொண்ணுங்க because Bhumati in the யாரு இந்த கானா வினோத்தும் he's equally impulsive, equally violent, கத்துறது அடிக்கிறது பேசுறது எல்லாம் he does it. So Kamruddin is the same. Okay, Kamruddin இப்போ ரெட் கார்டு கிடைச்சது பாவம் பார்க்கலாம் சொன்னா கூட I don't feel sorry for him. He's already received his counseling and next week he's going to be back on the sets. ஓகேங்களா. ஸோ கம்ருதீன் இஸ் நத்திங். அவன் பண்ண தவறுகளுக்கெல்லாம் everything is gone. He's back on the sets. இல்ல Okay. அது சொல்லி அனுப்பலாம். கடைசியில சொல்லும்போது விஜய் சேதுபதி தான் சொல்றான். அவன் பார்வால தான் இது போயிடுச்சு, உன்னோட லைஃப் போயிடுச்சுனான்ற ஆமா, மாரி. அவன் இவனும் போய் சொல்லுவான், கேடு கெட்டவன் சொல்லுவான். இவனும் போய் சொன்னான் பாருங்க. கூடவே இருந்து பேசிட்டு தெரியும் கடைசியில இவன் தானே டீம் சொல்லுது. இல்ல பிக் பாஸ் கூப்பிட்டு சொல்றான். கமருதீன் தானே வந்து அந்த நைட்டு ஃபுல்லா 3, 4 ஹவர்ஸ் பேசி சாரி கேட்க வச்சது. எல்லாமே டிஆர்பி அவ மறுபடியும் சேர்ந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு, அதுல இவ காண்டாகி அவ லைஃப் இது பண்றதுக்கு எப்படியெல்லாம் போய் எங்க பாருங்க போயிருச்சு பாருவுக்கு. கடைசியில கெட்ட பேரு அவளுக்கு தான் வாங்கிட்டு போகணும்னு சொன்னா இல்ல இல்ல, பாத்தீங்களா? ஆனா பூமதி அங்க அந்த கெட்ட பேரு அன்னைக்கு ஸ்டேஜ்ல நடந்தது. 24 hours later it is been reversed. Okay, now everybody knows what scamdra பண்ண கேடுகட்ட கேவலமான வேலை. அதுக்கு மேல கேடுகட்ட கேவலமான வேலை நம்ம காசு கொடுத்து அங்க ஸ்டேஜ்ல நின்னு பண்ற VJS. Sponsors are sponsoring the show. Where are the sponsors getting the money? If you and I buy those products, then sponsors get that money. அந்த காசுலாம் தான் VJSக்கு போகுது. ஸோ நம்ம வந்து கேடு கெட்டவன கேள்வி கேட்கறதுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு. I'm telling you கண்டிப்பா. again and I'm telling you again and again, people, this is not just ஒரு incident for VJ பார்வதி. இனிமேல் அது விஜே பார்வதியை வந்து ஒரு ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஆல் ஃபீமேல்ஸ் who keep கண்டிப்பா getting this. கண்டிப்பா. இந்த இடத்துல மட்டும் இல்ல பூமதி, 1 செகண்ட் எனக்கு ஃப்ளோ ஸ்டாப் ஆயிடும். இந்த இடத்துல மட்டும் இல்லைங்க, ரெட் கார்ட் சிச்சுவேஷன்ஸ் ஃபார் விமென் எவ்ரிவேர் இட் இஸ் ஹேப்பனிங். ஸோ இந்த மாதிரி டாப் ஸ்டார்ஸ், ப்ரொஃபஷனல் ஸ்டார்ஸ் that we look up to, so many people look up to, call him Makkal Selvan. I want to use another really filthy word for him. Okay, but I'm not considering, I respecting all of you listeners over here and listeners on YouTube. அதனால நான் சொல்லல. ஆக்சுவலி நேத்து நான் பார்த்தேன் வந்து யூடியூப்ல ஒரு காமெண்ட், அது என்ன வச்சு சொல்லியிருந்தாங்க. நான் வந்து ஷபரியோட அம்மா வந்து நீங்க இவ்வளோ ஒரு நல்ல அம்மா இருக்கீங்க, உங்க புள்ள பண்ண தப்ப நீங்க கேட்டீங்களா? ஒரு பொண்ணோட மூஞ்சியே உடைஞ்சு போச்சு, அவளுக்கு கண்ணு போயிருந்தா நீங்க எப்படி பட்டிருப்பீங்க? நீங்க என்ன ஒரு நல்ல அம்மாவா இருந்தா அந்த பொண்ணுக்கு வந்து உன் கண்ணு நல்லா இருக்காமா, இப்போ நீ நல்லா இருக்கியா, சாரி என் பையன் பண்ணது, ஒரு வார்த்தை சொல்லினா உங்களே தூக்கி வச்சு பேசியிருப்பாங்க. நீங்க கோயிலா போய் வேண்டதுக்கு. ஸோ தட் லேடி ஹூஸ் ஹர்ட் மீ ஸ்பீக்கிங்,
watching, she commented about me. She said, என்னோட exact thoughts மா நீ சொன்னது அப்படின்னு. Okay, people. So, இந்த கேடுகெட்ட மக்கள் செல்வன், whom lot of people look up to, இவனே வந்து ஸ்டேஜ்ல ஒரு பொண்ணை தாழ்த்தி பேசுனா, அப்ப அந்த கேடுகெட்டவனுக்கு கேள்வி கேட்க தான் செய்வோம். என்ன மாதிரியே உங்களை மாதிரியே. And it's not just girls, right, who are speaking. எத்தனை speakers were men over here. எத்தனை speakers were men over here. இல்ல So, இந்த லைஃப்ல இப்ப இந்த ரெட் கார்டு அவங்க ரிவோக் பண்ணலைன்னா லைஃப் முழுக்க சபரியா இருக்கட்டும், அத்தனை பேரும் அவங்க அந்த பலனுக்காக பதிலா சொல்லிட்டு தான் இருக்கணும். விஜய் சேதுபதியா இருக்கட்டும், எல்லாருமே இதுக்கான ரிவோக் அவங்க சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. இவங்க பண்ணலைன்னா அதுதான் ஏங்க, சொல்றேன். all the இன்னும் way from the top where I have Mr. Pradeep irkaru illa, all the way from the very top, nobody will revoke the red card nowங்க. But adukku நம்ம stop பண்ணக்கூடாது, because the red card is now a symbolism of injustice for a young woman who's worked very, very, very hard for this show, for this season. Okay, அவங்க ரிவோக் பண்ணலனா கூட பரவாயில்ல, we'll keep on, because அது இங்க என்ன தெரியுமா, அந்த கார்டை ரிவோக் பண்ணது ரிசல்ட் கிடையாது, எண்ட் ரிசல்ட் கிடையாது. The end result is Parvati should be back in the sets amongst the other leftover 5 கூட அவங்க இருக்கணும். அத பண்ணாங்கன்னா then that is justice. Just symbolically revoking the red card, அது மயிருக்கு யூஸ் கிடையாது. Okay, இல்ல ஒருத்துக்கும் யூஸ் கிடையாது. She அதுதாம்மா should be back in the sets. சர்ப்ரைஸா உள் ரூம்ல இருந்து கூட்டுன்னு வந்து பார்வதியா அந்த செட்டுக்குள்ள 5 பேர் மைராண்டிங்க இருக்கானுங்கள நிக்க வச்சனா, அப்போ நீ ஒரு மனுஷன்டா விஜேஎஸ்னு உனக்கு பிரேஸ் பண்ணும். நீ ஒரு மனுஷன்டா. டாப் ஒஃபிஷியல் பிரவீன் அண்ட் ஆல் த இருக்கிற ஸ்பான்சர்ஸ் இல்ல, நீங்கெல்லாம் போய் பேசி அவனுக்கு கேள்வி கேட்டு அந்த பொண்ணை உள் ரூம்ல வந்து கூட்டுன்னு வந்து சண்டே ஈவினிங் வந்து அந்த ஷோல சாட்டர்டே ஈவினிங் ஆஃப்டர் த எபிசோட் அங்க நீங்க உள்ள வந்து உட்கார வச்சீங்கன்னா, guys, அது வந்து ஒரு பிளாஸ்ட் மூமெண்ட். உங்களுக்கு அன்னைக்கு டிஆர்பி போல இதுக்கு ட்ரிபிள் டிஆர்பி ஓடும் உங்களுக்கு. அதை பண்ணி பாருங்கடா. பண்ண மாட்டாங்களே, ஏன்னா யூ கைஸ் ஆர் கவர்ட்ஸ். வெக்கமான சூடு சொரணம் இல்லாத கவர்ட்ஸ் யூ ஆர். அண்ட் யூ நோ வாட், பார்வதி ஹஸ் earned global support. ஏன்னா we are not looking at Parvati just as any woman. woman has all sides. தப்பு பண்ணுவா, கரெக்ட் பண்ணுவா, பாய் ஃப்ரெண்ட் இருக்கும், ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும், கிஸ் பண்ணுவாங்க, ஃபைட் பண்ணுவாங்க, எழுந்து வந்து நிற்பாங்க, சமைக்க தெரியாது ஆனாலும் கஷ்டப்பட்டு சமைப்பாங்க. 20 மணி நேரம் கூட சில டாக்டர்ஸ், ஃபீமேல் டாக்டர்ஸ் will be working. I get up early in the morning to work with so many different zones. இந்த மாதிரி நிறைய விமன் நிறைய திங்ஸ் எடுத்து பண்ணிட்டே இருக்காங்க. ஆனா அவங்க பண்ண ஒரு தப்புக்கு வந்து நீங்க வந்து you will try to pull the rug from under the feet. No more. பெண்கள் இனிமேல அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க. ஆன் அ வெரி ப்ராமினன்ட் சேனல் இத்தனை பேர் வந்து உங்களை கொஸ்டின் பண்றோம். வெக்கமான சூடு சொன்ன இருந்தா விஜேஎஸோட ஃபேமிலி கீழ் மாடியில உட்காந்து கேட்டிருக்க விஜேஎஸோட அட்மின்ஸ் போய் தைரியம் தான் சொல்லுங்கடா, எங்க பேரெல்லாம் எடுங்க, ஸ்கிரீன்ஷாட் பண்ணி போடுங்க, பண்ணுங்க பார்க்கலாம். Really that. And I don't want to talk about Scandra and அவெல்லாம் worthless. குண்டன் வக்ரம் பத்திலாம் பேசுறது worthless. இவங்கெல்லாம் வெளியே வந்தா பக்கெட்டா அவங்க வீட்டு முன்னாடி குப்பையை கொட்ட போறாங்க. அப்ப தெரியும் இவங்களுக்கெல்லாம். So I was really angry, but such brilliant speakers, எவ்வளோ thoughts running in all our minds, எல்லாரும் பேசுனீங்க. So I'm so happy to be amongst all of y'all, and I don't know what to words say இல்லை இந்த டாமி பத்தி சொல்றதுக்கு. டாமி மை சிஸ்டர் வந்து அந்த டிஎம்க்கு உங்களுக்கு டைரக்டா டிஎம் பண்ற சொன்னாங்க. ஷீ இஸ் ரைட் நவ் யூனோ எங்க நேட்டிவ் பாண்டிக்கு போயிருக்காங்க, பிகாஸ் பொங்கல் செலிப்ரேஷன்ஸ் இல்லை அங்க ஷீ இஸ் வித் ஆல் த ஃபேமிலி. பட் அவங்க உங்களுக்கு டைரக்டா டிஎம் பண்றேன்னு சொன்னாங்கங்க. ஓகே ஓகே, தேங்க்யூ கைஸ், ஷூர் தேங்க்யூ ஷூர் ஸோ மச். ஷூர் ஷூர் அஞ்சலி. ஓகே தேங்க்யூ அஞ்சலி, நான் தேங்க்யூ ஒன்னே தேங்க்யூ ஒன்று ஸோ அது மச். மட்டும் சொல்லிடுறேன். என்னன்னா வினோத் போனதுல சந்தோஷம் தான் எனக்கு. எப்போ பாரு சாட்டர்டே அந்த எபிசோடுக்கு அப்புறம் பாருக்கு தான் அந்த ரியல் டைட்டில் வின்னர்னா பாரு மட்டும்தான் இருந்தாங்க. அந்த இடத்த யாராலையும் நிரப்ப முடியாது. 90 நாள் அந்த ஷோவில் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டு சீசன் 9னா பார்வதி பேர் மட்டும்தான் இருக்கும். எத்தனை சீசன் வந்தாலும் பாருவை வந்து இது பண்ண முடியாது. குயின்னா அவங்க தான் அந்த சீசன். இருந்த 6 பேருமே இருக்கட்டும், இந்த 5 பேரா இருக்கட்டும், டாப் 3 இருக்கட்டும், யாருக்குமே அந்த டைட்டில் கிடையவே கிடையாது. அது எங்கேயாவது ஒரு
குப்பையில தூக்கி போடுறத யாராவது எடுத்துட்டு போறாங்கன்னு தான் நான் சொல்லுவேனே தவிர, மற்றபடி அது வேஸ்ட் யாருக்குமே கையில போறது அவங்களுக்கு அதுக்கு அவங்க அத வந்து சந்தோஷமா எடுத்துக்க முடியாது. அவ்வளவுதான். பாரு மட்டும் தான் அந்த ஷோவ ரன் பண்ண அந்த டைட்டில் மட்டும் அவங்களுக்கு தான். வினோத் போகட்டும். அவங்க பைசா எடுத்துட்டு தான் போறான். அவன் வந்து ஒண்ணும் சும்மா போகல. அதுக்காக எனக்கு கஷ்டமே கிடையாது. அவன் அன்னைக்கே கஷ்டப்படுத்திட்டாப்ல. பாரு எப்ப வெளிய போம்போது அவன் வந்து ஒரு மாதிரி இது பண்ணா, அப்பயே எனக்கு அந்த இதுவே இல்ல. அதனால யாருக்கு போனாலும் என்ன அரூரா என்ன, இல்ல சபரி யாருமே அங்க இருக்கிறவங்க மனிதாபம் ஒண்ணுமே இல்லாதவங்க. அவங்க என்ன அதனால எடுத்துட்டு போட்டும். சும்மா கிடக்குறது தானே. யாராவது தூக்கிட்டு போறானுங்க விடுங்க. எனக்கு அது ஒண்ணுமே இல்ல. அண்ட் இந்த மாதிரி ஒரு ஓகே. கேவலமான ஷோ இனிமே ஸ்பான்சர் பண்றாங்கன்னா அந்த ஸ்பான்சர்ஸை வந்து பாய்காட் பண்ணாங்க. எப்படிங்க இந்த ஷோலாம் இவங்களால இனிமே இந்த ஃபினாலே எல்லாம் ஸ்பான்சர் பண்ண முடியும்? இவ்வளோ இதெல்லாம் பார்த்துட்டு வச்சு. Guys, 1 second. Just, post more tweets. More tweets that whatever you can. ஆட் சம் முடிஞ்சுச்சுன்னா வந்து அந்த அந்த நாங்க போட்டிருக்கோம் இல்லையா? அந்த ரிவர்க் இந்த இது கேப்ஷன் அப்படியே வச்சுக்கோங்க. இப்ப கூட மேல ஒண்ணு போட்டிருக்க பாருங்க. இஃப் யூ வாண்ட் ஆட் எனி இன்சிடென்ட் தட் ஆல்சோ யூ கேன் சோ தட் நமக்கு வந்து அந்த டிஸ்கிரிப்ஷன் வரும்பொழுது எல்லாமே டீடைல்டா வந்து இட் வில் கெட் ட்ரெண்ட். எஸ் பிகே சொல்லுங்க பிகே. ஏன் டாம், நான் பார்வை எவிக்ட் ஆனதுக்கு அப்புறம் நான் பிபி பார்க்கல. இந்த ட்விட்டர்ல வர வீடியோஸ் தான் பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு என்னன்னா எப்படிதான் பாக்குறாங்கன்னு தெரியல. எதுவுமே கண்டென்ட்டே எதுவுமே இல்லை, ஒரு என்கேஜ்மெண்ட்டாவே இல்லை. முன்னாடி எல்லாம் பார்வை இருக்கும்போது அவங்கள பத்தி பேசுறதுக்காகவே ஏதாவது ஒரு இது இருக்கும். பட் ஆனா இப்போ ஒரு என்கேஜ்மெண்ட்டாவே இல்லை. எனக்கு நான் அன்னைக்கே இவங்களுக்கே சொன்னேன். பாருங்க, இவங்களுக்கு கண்டஸ்டன்ஸ்க்கே இன்னைக்கு விக்ரம் நான் போனா போதுங்கிறான், அரோரா நான் போனா போதுங்குது, கானா வினோத்னா பொட்டி தூக்கிட்டு போயிடுறேங்கிறான். புரியுதா? உங்களுக்கு அப்போசிஷன்ல அந்த பர்சன் இருக்கும் பொழுதுதான் உங்களாலேயே கேம் விளையாட முடியுது. இல்லனா யூ கைஸ் ஃபீல் யூ டோன்ட் ஹேவ் எனிதிங் டு டு இன் தி ஹவுஸ். கரெக்ட். அதேதான் அன்னைக்கு அந்த இது எனக்கு என்ன அரோராலாம் வந்து வைல்டு கார்டு கண்டஸ்டன்ட் மாதிரி தான் நினைக்கிறேன். திவ்யாவே தேவலாம் போல இருக்கு. 50 நாள் வந்ததுக்கு ஏதாவது பண்ணுச்சு. ஆனா அரோரா வந்து 50 டேஸ் வந்து மென்டலி பிரசன்ட், பிசிக்கலி ஆப்சன்ட்ன்ற மாதிரி, அது அந்த மாதிரி அப்படி இருந்துட்டு அன்னைக்கு வந்து விஜய் சேதுபதி என்ன எல்லாரையும் கட்சி வைக்கிறாரு சொல்லிட்டு நான் கிளம்புறேன்னு அன்னைக்கு கிளம்பிட்டு இருக்கலாம். அது டிவில வந்து ஆங்கரெல்லாம் மாத்திட்டாங்கன்னா எனக்கு தெரியல, என்னமோ அவங்க பண்ணிட்டு போட்டோம். பட் ஆனா நீ இந்த இதை வந்து நம்ம அன்னைக்கு அடுத்த நாளே நம்ம பண்ணிருக்கலாம்னு எனக்கு தோணுது. நம்ம என்ன நினைச்சிட்டோம், எனக்கு அவங்க சொன்னாங்க சேலரி எல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்படியாட்டம் அது ரெட் கார்டு வாங்கினவங்களுக்கு சேலரி கொடுக்க மாட்டாங்களா? தெரியல, அது இன்னமும் ஒரு ஆசிலேஷன்ல தான் இருக்கு பரத். ஏன்னா எப்படின்னா எப்படி சொல்றது, அந்த ஒரு இதுக்காக தான் வந்து பார்வதி இன்னும் போஸ்ட் போடாம இருக்காங்களா என்னன்னு எனக்கு தெரியல. அந்த அக்ரிமெண்ட் பிரீச் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படி அந்த மாதிரி அது டைம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா அவங்க ஏதாவது அவங்க சைடு இதை கேட்டே ஆகணும். அவங்க ஆனா இன்ஸ்டாகிராம்ல பார்த்து நிறைய போஸ்ட் போட்டே இருந்தாங்க ஒரு 2 நாளைக்கு. அதுக்கப்புறம் போஸ்டே காணும் இன்ஸ்டாகிராம்ல. நீங்க சொன்ன மாதிரி நான் ட்வீட் போட்டுட்டு தான் இருக்கேன் நான். இப்ப எனக்கு அதான் தெரியல, இப்ப யார் வின்னர் ஆனாலும் எனக்கு அது ப்ராப்ளம் இல்லை. அதை பத்தி நான் டோன்ட் கேர் பண்றது கிடையாது. பட் ஆனா இப்ப நான் நீங்க சொல்றதை மட்டும்